brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வீக்ல வந்து வி ஆஸ் அ ஃபேமிலி அப்படின்ற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு வாரமும் இந்த ப்ரோக்ராம் வந்து ஏதாவது வீக் டேஸ்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ ஃபேமிலியா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஜெஸ்ஸியோ இல்லைன்னா என் கணவரோ இல்லை நானோ ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். நீங்க இது வரைக்கும் எங்க 3 பேரையும் வீடியோல பார்த்துருப்பீங்க. ஜெஸ்ஸி அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா கேட்டியை நீங்க பார்த்தது இல்ல. எங்களோட 2வது மக ஜெனிகா கேட்லன். கேட்டிமா பிரைஸ் லாட் சொல்ல எல்லாருக்கும் பிரைஸ் லாட் சொல்லிட்டா கேட்டி. சோ வித்தவுட் ஃபர்தர் டிலே இன்னைக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து ஜெஸ்ஸி தான் ஆக்சுவலா ப்ரோக்ராம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஜெஸ்ஸி என்ன ப்ரோக்ராம் இன்னைக்கு? அதுவா டாடி, நான் உங்ககிட்ட क्वेश्चन கேட்க போறேன். அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும். ஒரு क्वेश्चन தானா? இல்ல, இன்னும் நிறைய क्वेश्चंस இருக்கு. ஓ, அப்பனா குவிஸ் ப்ரோகிராமா? ஆமா, கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஓகே, குவிஸ் ப்ரோகிராம் தான் உங்க 2 பேருக்கு நான் கண்டக்ட் பண்ண போறேன். ஓகே. லெட்ஸ் கோ. ஓ, டாடிக்கும் மம்மிக்குமா? ஆமா. ஓகே, அப்போ டாடி தப்பா சொல்லிட்டா மம்மி கிட்ட क्वेश्चन கேப்பியா? ஆமா. ஓகே, மம்மிக்கு தப்பா சொல்லிட்டா டாடி கிட்ட கேப்ப இல்லையா? பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பியா? 5 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். 5 பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போ எவ்ரி கரெக்டான क्वेश्चनக்கும் 5 பாயிண்ட்ஸ். சரி, ஓகே. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒருத்தர் வந்து அவரோட பழைய எகிப்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஏசுபாவை பத்தி எல்லாரும் ரச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் யாரு? ஒருத்தர் வந்து எகிப்துக்கு போயிட்டு எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? அது எகிப்துல வந்து பார்வோன்ட்ட சொன்னாங்க. ஓ, ஓகே, மோசே. ஓகே, அவர் கூட இன்னொருத்தர் வந்தது யாரு? மோசே கூட வந்தது சொல்லுங்க. டாடிக்கா இந்த क्वेश्चन? இது வந்து அவங்க 2 பேருக்குமே தான். 2 பேருக்குமே ஆரோன். ஓகே, இப்போ என் டாடிக்கு 5 பாயிண்ட்ஸ், மம்மிக்கு 5 பாயிண்ட்ஸ். ஆமா, அவங்க 2 பேருக்கு 5 பாயிண்ட்ஸ். இது இப்போ சேர்த்தா 10 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. இல்ல, டாடிக்கு தனி பாயிண்ட்ஸ். டாடிக்கு தனி பாயிண்ட்ஸ், மம்மிக்கு தனி. சரி, அவங்க 2 பேருக்கும் 5 பாயிண்ட்ஸ் வந்துச்சு இப்போ. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு क्वेश्चन வந்துட்டு டாடிக்கு. ஓகே. வந்து கையில ஒருத்தருக்கு வந்து கொப்பளமா இருந்துச்சு. அவர் யாருக்கு? ஓகே, யோபு. யோபு, கரெக்ட். மம்மிக்கு. மம்மி, பைபிள்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் தான். அவன் யாரு? சின்ன பையன். வேற ஏதாவது க்ளூ பாப்பா? பைபிள்ல ஒரு குள்ள பையன் இருக்கான். அவன் யாரு? குள்ள பையனா? எனக்கு தெரியும், அது குள்ள பையன். எனக்கு தெரியும், அது குள்ள பையன் இல்ல, குள்ள மனுஷன். நான் சொல்றேன். சகேயு. ஓகே, கரெக்ட். ஓகே, இந்த क्वेश्चन வந்து டாடிக்கு. ஓகே. ஒரு பையன் வந்துட்டு ஏசப்பாவோட சமூகத்துல இருந்தான். அவன் யாரு? ஏசப்பாவோட சமூகத்திலே இருந்தது சாமுவேல். ஓகே, கரெக்ட். இப்போ நான் வந்து क्वेश्चंस வந்து காமனா கேட்பேன். யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களோ அவங்க தான் வந்து 100 பாயிண்ட்ஸ். ஓகே, ஜெஸ்ஸிக்கு தாராள மனசு, ரொம்ப 100 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸ்டார்ட். ஒரு அப்பா வந்துட்டு தன்னோட பையனை பலியிடுறதுக்கு ஒரு மலைக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த மலையோட பேரும் அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனோட பேரு என்னது? மோரியா மலை, ஈசாக்கு. ஓகே, கரெக்ட். 3 நாளா மீன் வயித்துக்குள்ள இருந்தாங்க. அவங்க யாரு? யோனா. ஓகே, கரெக்ட். மம்மிக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. டாடி 115. மம்மி 110. 110 மம்மிக்கு 5 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நீங்க வந்து லேட்டா சொல்ல பாத்தீங்க. நான் இங்க தான் டக்குன்னு சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு தான் வந்து 110. அத்தரு ஒருத்தட்ட கப்பல் செய்ய சொன்னாங்க. அவங்க 2 பேரும் ஒரே டைம்ல சொன்னீங்க. அதனால அவங்க 2 பேருக்குமே 100 பாயிண்ட்ஸ். ஓகே, 210 பாயிண்ட்ஸ். அவங்க 2 பேருக்குமே அதேதான். ஓகே, ஒரு அண்ணன் தன்னோட தம்பிய கொல்ல பார்த்தாங்க கத்தி எடுத்து. காயினாவே. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏசப்பா ஒரு 2 பேரையும் படிச்சாங்க. அவங்க 2 பேர் யாரு? ஆதாமேவாள். கரெக்ட். உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ். குட். ஓகே, 310. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒருத்தருக்கு முடி நிறைய இருந்துச்சு. அந்த முடியில தான் வந்து அவரோட சாம்சன் இருந்துச்சு. சாம்சன். குட்.
நான் கொஸ்டின் முடிக்கிறதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க. உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஓகே 415 5 பாயிண்ட்ஸ் லீடிங். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போ ஜெசி. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிங்க கொகையில இருந்தார். அவர் யாரு? தானியல். ஓகே கரெக்ட். அது மட்டும் இல்ல 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஓகே 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 510. ஓ கரெக்ட் 510. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போறேன். ஒரு 3 பேர் வந்து அக்கினி சூளையில விழுகப்பட்டாங்க. அவங்க யாரு? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. 2 பேருமே குட். 2 பேருமே ஒரே நேரத்துல சொன்னீங்க. அதனால 515. ஓகே 2 பேருமே குட் குட் குட். நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க நீங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு தாவீது வந்து கோலியத்தை என்ன பண்ணா? அடிச்சு கூழங்களால அடிச்சாரு. கரெக்ட். கூழங்களால அடிச்சாரு. தட் இஸ் தி பாயிண்ட். சோ 710. ஓகே 2 பேருமே குட். எனக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ். டாடிக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ். ஓகே டாடி வந்து 50 பாயிண்ட்ஸ். குட் குட். ஹனுத்தி அண்ணா வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பாட்டி சொன்னதையும் அவங்க அம்மா சொன்னதையும் கேட்டு வளர்ந்தாங்க. கரெக்ட். குட். 810. ஓ 810. சூப்பர். ஓகே நான் நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்க போறேன். 5 அப்போ 2 மீனையா வச்சு ஏசப்பா யாருக்கெல்லாம் பங்கு போட்டாங்க? 5000 பேருக்கு. 2 பேரும் ஒரே நேரத்துல சொன்னீங்க. அதனால 100 பாயிண்ட்ஸ் உங்க 2 பேருக்குமே. 910. உங்களுக்கு 165. ஓ குட். உங்க 2 பேருமே சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கேட்க போறேன்னா நெக்ஸ்ட் क्वेश्चन. நோவா வந்து கப்பலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எத்தனை நாள் மழை பெய்யுது? 40 நாள். 40 நாள். குட். 865. 910. 2 பேருமே குட் மார்க்ஸ் வாங்கிட்டீங்க. லாஸ்ட் क्वेश्चन. யார் 1000 பாயிண்ட்ஸ் வாங்குறீங்களோ அவங்க தான் வின். ஓகே சரியா? அவ அந்த மீன் எந்த ஊர்ல கொண்டு போய் போட்டுச்சு? நினிவே. ஓகே 1015 பாயிண்ட் 1010 பாயிண்ட் எடுத்துட்டாங்க மம்மி. only win. ஓகே மம்மி தான் வின்னர். ஓகே மம்மி தான் வின்னர். மம்மி தான் இந்த கேமோட ஃபுல் வின்னர். ஓகே இப்போ மம்மிக்கு பிரைஸ் கொடுத்துடலாமா? டாடி செகண்ட் வின்னர். இதுல மம்மி தான் ஃபர்ஸ்ட் வின்னர். பண்ணிடலாமா? அப்போ gift கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமே. என்ன gift தெரியுமா? நான் போய் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மேபி இது கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்கும் உங்களுக்கு. என்னடா சின்ன பசங்களை வச்சு ரொம்ப சில்லியான क्वेश्चंस, எல்லாருக்குமே தெரிஞ்ச क्वेश्चंस. ஏன் சில்லியான क्वेश्चंस அப்படினா இந்த क्वेश्चंस எல்லாமே வந்து ஜெஸியே ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவளா ஓனா ப்ரிப்பேர் பண்ணாங்க. எதுமே சொல்லி கொடுக்கல. சோ அவளோட பைபிள் நாலேஜ் வந்து எப்படி இருக்கு? நேத்து வந்து அவளா இந்த क्वेश्चंस எங்க 2 பேர்கிட்டயும் கேட்டுட்டு இருந்தா. சோ அப்பதான் எங்களுக்கு இந்த ஒரு ஐடியா வந்தது, நம்ம இந்த வி ஆஸ் அ ஃபேமிலி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவளோட பைபிள் நாலேஜ் வந்து இன்னும் க்ரோ ஆகணுன்றதுக்காக. அது மட்டும் இல்ல, உங்க வீட்லயே நீங்க உங்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட இந்த மாதிரி குவிஸ் கேட்கும்போது இந்த மாதிரி क्वेश्चंस பைபிள்ல இருந்து நீங்க எவ்வளவு பைபிளை பத்தி பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளைங்க வேதாகமத்துல இருக்கிற அந்த ஞானத்துல வளர்றதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம். சோ இந்த வி ஆஸ் அ ஃபேமிலி ப்ரோக்ராமோட மெயின் தாட்டே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். இவா இந்த மாதிரி பண்றதுல இன்னொரு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. நம்ம பிள்ளைகள் வந்து எல்லாரும் இப்போ வந்து மொபைல் ஃபோன்ஸு, யூடியூப் பார்க்கறது, அந்த மாதிரி அதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து ரொம்ப ஃபன் ஆக்டிவிட்டியா அவங்கள என்கேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த அந்த மொபைல் பார்க்கறதுல காமிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க பைபிள் பக்கம் திரும்பும். இந்த மாதிரி குவிஸ் ப்ரோக்ராம் சும்மா ஃபன்னாக கொஷின்ஸ் கேட்கறது, பைபிள்ல இருந்து கொஷின்ஸ் கேட்கறது, அந்த மாதிரி பைபிள் கதைங்களை சொல்லி கேட்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறதுல இருந்து அவங்களோட கவனம் வந்து நம்மளால அவங்களை ஈஸியா டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அதுல இருந்து. ஸோ இன்னும் வேதத்துல வளர்றதுக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மெயினா இது ரொம்பவே உதவும். ஸோ நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஃபேமிலியா இருந்து அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி நீங்க ஒரு குவிஸோ இல்ல ஒரு வர்ஷிப்போ இல்ல ஏதாவது பாடல் பாடும்போது கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படும். இந்த பிள்ளைங்களும் கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு நம்ம இவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட தாட்டு.
ஓகே, அப்போ நெக்ஸ்ட் விஎஸ் ஃபேமிலியில நம்ம வந்து ஃபேமிலி வர்ஷிப் பண்ணலாம், இல்ல ஃபேமிலி சிங்கிங் பண்ணலாம். அப்போ எல்லாரும் நெக்ஸ்ட் விஎஸ் ஃபேமிலி ப்ரோக்ராம்காக அவளோட காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விஎஸ் ஃபேமிலியில உங்களை வந்து நாங்க மறுபடியும் குடும்பமா சந்திக்கிறோம். Until then, it's bye from Robert's family. Thank you. Praise the Lord. Praise the Lord, uncles and aunties.